கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் கல்யாணமா? இல்ல இல்ல இல்ல, அவரு கல்யாணம் நடத்தி வச்சு டயர்ட் ஆயிட்டாரு. அதான் சொல்லல 3 கல்யாணம் இருக்குன்னு சொல்லி அதை நடத்தி வச்சு டயர்ட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான் வந்துருவாரு. அவருக்கு எதுவுமே நீட்டா தான் இருந்து பழக்கம் அவருக்கு. ஆமா, பொண்ணு முகம் ஏன் கலையில இருக்கு, சுரத்து இல்லாம இருக்கு? என்ன சுப்ரியா, என்னாச்சு? மதன், அக்னி சாட்சியா அரசாணி சாட்சியா என் கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில இவங்கள சாட்சியா வச்சு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இவனையெல்லாம் தாய் மாமன்னு சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு. கடைசியா அத்தைய சாட்சியா வச்சு நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இவங்கெல்லாம் எனக்கு அத்தை, எல்லாம் என் தலையெழுத்து. சுப்ரியா, உனக்காவது தாய் மாம அத்தை, எனக்கு ஒருத்தன் நிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. கை நாட்டான் இந்த டாக்டர் மதன். போன் வைக்கிறப்பா. டாக்டர் சார், மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு சொல்லி என் காதல உள்ள பேசுறீங்க. இப்படியே பேசுறது? அவரு தாய் மாமன் தான், அவங்க அத்தை தான், அவன் நண்பன் தான், நீங்க பொண்ணு தான், நீங்க மாப்பிள்ள தான். வந்துட்டாரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன கல்யாணமா? அப்புறம் காது ஊத்தா கல்யாணம் தான் சார். சரி சரி கொடு. இது அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, இது ஐடி ப்ரூஃப், இது அட்ரஸ் ப்ரூஃப், சரி, இது அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. கொடு, நான் பாத்துக்கிறேன். பேர் என்னப்பா? டாக்டர் மதன் சார். உன் பேர் என்னம்மா? டாக்டர் சுப்ரியா சார். கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி சார், நான் கேட்டுக்கிறேன். கேளுங்க. உன் பேர் என்னப்பா? சார் சொல்லுங்க சார். டாக்டர் மதன். மதன். உன் பேர் என்னம்மா? சொல்லுங்க மேடம். சுப்ரியா. சுப்ரியா. 2 பேருமே டாக்டரா? 2 பேருமே டாக்டர் தான் சார். 2 பேரும் டாக்டர் தான். கொஞ்சம் சும்மா இருக்கியா, நான் பேசிக்கிறேன். சரி சார், நீங்க பேசுங்க சார். இவங்களுக்கு சாட்சி இருக்கா? எல்லாரும் இருக்காங்க சார். நாங்க வந்துட்டோம் சார். நீ யாரு? நான் சார், இவர் வந்து பொண்ணுடைய தாய் மாமன் சார். நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. சரி கேளுங்க. அப்பா, நீ யாரு? யாருக்கு என்ன உறவு? ஐயா, நான் தான் பொண்ணோட தாய் மாமன். என் பேரு ஆண்டியப்ப. ஆண்டியப்பன். நீங்க யாருமா? நான் பொண்ணோட அத்தைங்க. ஆக்சுவலி இவர் பொண்ணோட தாய் மாமன். ஆக்சுவலி இவரோட வைஃப் தான் இவங்க. இந்த பொண்ணுக்கு அத்தை. தம்பி, நீ யாரு? ஆக்சுவலி இவர் எனக்கு ஃப்ரெண்ட். இல்ல நான் அவருக்கு ஃப்ரெண்ட். இல்ல அவரு நான் வந்து ஃப்ரெண்ட் சார். இவரு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் சார். ஓ, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா? உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் தானே? இதுக்கும் யோசிக்கிறாடா, மண்டையாட்ட வேண்டியதான் சரின்னு சொல்லி. சம்மதம் தான் சார். 2 பேரும் மாலையை மாத்திங்க. மாலை போடுங்க. சொல்றேன், மாலை போடுங்க. நல்லா இருக்கு. மதன், சார் என்ன சார் ஜன்னல் வரைக்கும் வைக்கிறீங்க? கண்ணீர் அஞ்சலி சார், ரொம்ப நல்ல சனம் சார். இந்த மாதிரி மாலை மாத்தும் போது இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போஸ்ட் பார்த்தோம்னா நல்ல சவுண்ட் சார்.
இந்த பூனை குறுக்க போனா எப்படி சொல்லணுமோ அது மாதிரி நல்லா சொல்லணும் சார். வாங்க சார், வாங்க சார், மாலை மாத்திக்கலாம். வாங்க மேடம். சுப்ரியா அம்மா சுப்ரியா மதன் போச்சு. ஓ மீட்டர் முடிஞ்சதியா? மா மா ஐயோ ஐயோ சுப்ரியா அம்மா சுப்ரியா காலையில அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாட்டோமே சுப்ரியா. அம்மா அம்மா உன்னை பார்க்கணுமா சுப்ரியாவா? அம்மா பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ ஒரு பேஷண்ட் இறந்து போனாங்கல்ல, அவங்க டீடைல் சொல்லுங்க. அப்படி எதுவும் நடக்கலையே. பேர் சொல்லுங்க மதன். இல்லைங்க, அவங்க பேர் வசந்தா. ஜெனரல் வார்டுல போய் பாருங்க. என்ன சுப்ரியா இது? அம்மாவுக்கு இடுப்புல தான் அடிபட்டுச்சு, ஜெனரல் வார்டுல போய் பார்க்க சொல்றாங்க. என்ன இருக்கும்? மதன் ஸ்பெஷல் வார்டுல பாப்போம் வாங்க. அம்மா டேய் என்னடா இப்படி வந்து நிக்கிறீங்க? அம்மா என்னம்மா இது? நீ உயிரோட இருக்கும்போது நீ இறந்து போயிட்டதா கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. என்னது ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருந்தாங்களா? டேய் என்னடா சொல்ற? ஆமா ஆண்டி, எனக்கும் மதனுக்கும் கோவில்ல கல்யாணமே நடக்கல. கடைசியா பதிவு திருமணம் பண்ணிக்கலான்னு நாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போனோம். அங்க இருக்கும் போதுதான் கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் போர்ட் பார்த்தோம். அத பார்த்த உடனே தான் பதறி போய் இங்க வந்தோம். என்ன ஆண்டி, என்ன நடக்குது இங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல சுப்ரியா. நீயும் மதன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்ப என்னடான்னா நான் செத்து போயிட்டுதான் ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க. யார் அதை வச்சதுன்னே தெரியலையே. நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன். என்ன பூமிகா சொல்ற? நீயா இந்த காரியத்தை பண்ண? ஆமா, நாங்க தான் அதெல்லாம் தயார் பண்ணி கட்டணும். நீயே அப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல. அப்படின்னா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. பூமிகா, பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என்ன உண்மை? என்ன நடக்குதுங்க? சொல்லு. என்ன மச்சான், ஏன் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க மச்சான். என்ன நாடகம் இதெல்லாம்? சொல்லுங்க மதன், என்ன இது? எதுக்காக நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவங்க கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சாங்க? சொல்லுங்க மதன், ஏன் மௌனமா இருக்கீங்க? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஏன் இவங்க ஃப்ளெக்ஸ் போர்ட்லாம் வச்சிருக்காங்க? பூமிகா, மதன் மச்சான் தான் மௌனமா இருக்காரு. அவர் அப்படியே உண்மையா சொல்லுவாரு. ஆமாக்கா, நீயே உண்மையா சொல்லுக்கா. பூமிகா, என்னதான் நடக்குது சொல்லு. சொல்றேன். ஏய்
மச்சான் குரல் கொடுக்குறீங்க? என் திட்டத்தை பாத்தீங்கல்ல? ஆரம்பத்துல இருந்தே சங்கரி தான் எனக்கு ஆதரவு. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு புரியல. சங்கரியும் இந்த பசங்களும் தான் கடைசியா இந்த யோசனைய சொன்னாங்க. எப்படி எப்படி உங்க கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பாத்தீங்களா? பூமிகா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நீ கெட்டிக்காரிதான். சுப்ரியா கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? மதன் இவங்கள என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களாவது சொல்லுங்க. ஆண்டி, இங்க என்னென்னமோ நடக்குது, நீங்க கூட சும்மா இருக்கீங்க, சொல்லுங்க. அது நான் சொல்றேன். சுப்ரியா அம்மா, இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆயிடாதீங்க. நான் சொல்றத கேட்டு நீங்க நிதானமா முடிவெடுங்க. சுப்ரியா, நீங்க சும்மா இருங்க. அவ இன்னும் சொல்லவே வரல. நீ சொல்லு பூமிகா. நீ போய் சொல்ல மாட்ட. எதுக்காக எனக்கும் மதனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி எங்களை இங்க வர வச்சிருக்க? உங்க கல்யாணத்தை நிப்பாட்டினது நியாயமா இல்லையான்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. மச்சான் யார் தெரியுமா? என் கழுத்துல தாலி கட்டினவர் அவருதான். குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதை ஏன் என்கிட்ட மறைச்ச? மறைக்கல, சொல்ல முடியல. மதன், பூமிகா சொல்றது நிஜமா? சொல்லுங்க மதன், பூமிகா சொல்றது நிஜமா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நிஜம்தான். ஆமா, நிஜம்தான். நிஜம்தானே? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. பூமிகா மறைச்சது கூட நான் பொறுத்துக்கிறேன். நீங்க ஏன் நிஜத்தை சொல்லல? சுப்ரியா, என் நிலைமை நேர்மையா நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன 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 அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு? சுப்ரியா, மதன் என்ன சொன்னாலும் நீ சமாதானம் ஆயிடாதம்மா. மதனும் வசந்தா அண்ணியும் உன்னை மட்டும் இல்ல என்னையும் ஏமாத்தி இருக்காங்க. இத பாரு, இத நீ புரிஞ்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. மதன், நீங்க ஏன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க? சுப்ரியா, நான் வேண்டாம். உங்க விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் நல்லவ. கடைசியில எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாத்தீங்கல்ல? சீ. ஆமா சுப்ரியா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த படிக்காத மலைநாட்டுக்காரியோட என்னால குடும்பம் நடத்த முடியுமா? நீயே சொல்லு. சுப்ரியா, பாத்தியா இவன் என்ன சொல்றான்னு? பாத்தியா? குறைஞ்சபட்ச மனுஷத்தன்மை கூட இல்லாம மதன் பேசுறது பாத்தியா? ஏய், நீ எதுவும் பேசாத. ஏதோ என் மகன் பூமிகாவை தொட்டுட்டான். பூமிகா யாரு? ஒரு மலைநாட்டு பொண்ணு தானே. அவளோட சேர்ந்து என் மகன் குடும்பம் நடத்த முடியுமா? ஏன் முடியாது? எல்லாரும் பொம்பளைங்க தான். பூமிகா அக்கா, சக்தி அக்கா, சுப்ரியா அக்கா எல்லாரும் பொம்பளைங்க தானே. ஏய், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. இது என் மகனோட வாழ்க்கை பிரச்சனை. போதும் போதும். மதன், நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து
பூமிகாவுக்கு துரோகம் பண்ண நினைச்சிருக்கீங்க. அது பெரிய தப்பு. ஆமா, அது பெரிய தப்பு. சுப்ரியா, இங்க பாரு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறத. இங்க பாரு, நான் ஒரு ஆம்பளை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக பூமிகா கூட எல்லாம் சேர்ந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்த முடியுமா? மதன், நீங்க பூமிகா கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் நேர்மையா நடந்துக்கல. நீங்க ஒரு டாக்டர். உங்களை தேடி வரவங்கள காப்பாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. எதுக்காக உண்மையை மறைச்சீங்க? என்ன என்னால பூமிகா கூட வாழ முடியல. ஏன்? அதான் நீயே பாக்குறல சுப்ரியா, அவ சேலை கட்டும் கொண்ட முடிச்சோம். இவளை கொண்டு போய் என் மனைவின்னு என் மகன் எப்படி சபையில நிறுத்த முடியும்? இத பாருங்க, நீங்களும் மதனும் என்ன நியாயம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. மதன், பூமிகாவுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. உங்க வீட்டுக்கு நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன். ஆனா பூமிகா ஒரு தடவை கூட உண்மையை சொல்லல. எதுக்காக அவ சொல்லல? ஏன்னா நீங்க அவளை அப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க. பாவம் பூமிகா, இவளுக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. சுப்ரியா, இங்க பாரு, நான் பண்ண தப்பா வேணா இருக்கலாம். ஆனா என்னால இப்ப கூட சேர்ந்து வாழ முடியுமா? என்னால கண்டிப்பா முடியாது சுப்ரியா. இங்க பாரு, எனக்கு நீ வேணும். ஹேய், சும்மா இருங்க. அக்கா, இதுக்கு முன்னாலே இப்படிதான் சக்தி அக்கா கல்யாணம் பண்ணிக்க ஒரு திட்டம் போட்டாரு. கடைசியில அது முடியாம போயிடுச்சு. இப்ப உங்களே ஏமாத்த பாக்குறாரு. இவருக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. ஏய், சீ, சும்மா இருன்னு சொல்றேன்ல. எது சும்மா இருக்கணும்? சங்கர் சொல்றது உண்மைதானே? ஆமா, உண்மைதானே. சுப்ரியா, என் மக மதன் பூமிகாவோட வாழ்க்கை நடத்த முடியாது. அவ வேணா வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த பிரச்சனையும் வராதுமா. சீ, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. பூமிகாவுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் உங்க மகனோட வாழணுமா? நல்ல வேளை மதன் என் கழுத்துல தாலி கட்டல. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. அண்ணி, நீங்களும் மதனம் பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப அநியாயமானது. மறுபடியும் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்களை என்ன சொரணை இல்லாதவங்க நினைச்சீங்களா? எங்களை பணிஞ்சு போக சொல்றீங்களா? அப்பா, பிடிக்காத மனைவியோட மகன் குடும்பம் நடத்தி அவனோட வாழ்க்கையை வீணடிக்க சொல்றீங்களா? நீங்க பேசாதீங்க. உங்க பையனோட வாரிசு எப்ப இவ வயித்துல இருக்கோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா மதன், அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா பூமிகா எங்க போவா? சொல்லுங்க மதன், பூமிகா எங்க போவா? நல்ல வேளை மதன், உங்க சுயரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க நான் சொல்றத கேளுங்க. பூமிகாவுக்கு நீங்க உண்மையா இருங்க. இல்ல சுப்ரியா, இங்க பாரு, நீ எனக்கு வேணும் சுப்ரியா. சீ! நீ எல்லாம் ஒரு டாக்டரா? உயிரை காப்பாத்துறதை விட ஒரு பொண்ணோட உணர்ச்சிகளை கொல்லாம இருக்கிறதா உங்களோட கடமை. இப்ப நான் நினைச்சா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைச்ச உங்களை போலீஸ்ல தகவல் சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும். சொல்லுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லட்டுமா? சுப்ரியா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்க பக்கம் நியாயத்தை புரிஞ்சு நீ நடந்துக்கிட்டா போதும். இது வரைக்கும் உங்களை பத்தி புரியாம இருந்துச்சு, இப்ப ரொம்ப நல்லா புரியுது. சுப்ரியா, இப்ப நீ முடிவா என்ன சொல்ல வர? மதன், தாலி எடுங்க. தாலியை எடுங்க. எல்லாரும் ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. மதன், பூமிகா தான் உங்க பொண்டாட்டி. இதோட உங்க ஆட்டத்தை நிறுத்திக்கோங்க. இல்ல இந்த சுப்ரியாவோட சுயரூபமே வேற மாதிரி இருக்கும். சுப்ரியா, சுப்ரியா,
சுப்ரியா சொன்ன ப்ளீஸ். ஏய், இந்த குட்டிச்சாத்தனங்களை வச்சு என் கல்யாணத்தை நிறுத்திட்டல, உங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத மாதிரி ஒரு பாடத்தை போடுறேன்டி. மாமா போலாம். வாடா வாடி, வீட்ல உனக்கு இருக்கு.